Hi students, this is Meena again. லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே, இந்த இதுக்கப்புறம் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போதா, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதா, இல்லை ஓகேயா, புரியுதா புரியல, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணால் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோ வி கம்ப்ளீட்டட் அப் டு 7th ப்ராப்ளம் இன் எக்ஸசைஸ் 2.2. So now we are going to see 8th problem of exercise 2.2. Okay, start பண்ணிடலாம். delete பண்ண வேண்டாம். Problem number 8. What is given? Find the value of each of the following. We have to find the value, that's all. So tan inverse of 2 cos 2 sin inverse of 1 by 2. பாருங்க, இப்போ நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது என்ன ஆங்கிள்னு நமக்கு தெரியாது, பிகாஸ் இது என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியல. இதே சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஆல்ஃபபெட் இல்லாமல் டைரக்ட் வேல்யூவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூ எந்த ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அப்போ இந்த ஆங்கிளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ சைன் 1/2 வந்து சைன் 30 டிகிரிக்கு வரும் இல்லைங்களா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வந்து 30 டிகிரி. 1/2ங்கிறது வேல்யூ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ங்கிறது ஆங்கிள். 30 டிகிரி இல்லைங்களா. அப்போ இதை 30 டிகிரி நம்ம போட்டுடலாம். 30 டிகிரினா என்ன வரும்? 5/6 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரேடியனில் மாற்றி போட்டுக்கோங்க. காஸ் கடைசியாக கூட நீங்கள் ரேடியன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டிகிரியில் போட்டுட்டு லாஸ்ட்டாக நான் ரேடியனில் போட்டுக்கிறேன் மேம் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ 30 டிகிரி அப்படிங்கிறது 5/6. ஓகே, இதை கேன்சல் பண்ணோம்னா 3 ஆயிரும். ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos 5/3 ஆயிரும். ஸோ 5/3 அப்படிங்கிறது என்னது? 60 டிகிரி. tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos 60 டிகிரி. இப்போ டிகிரி நமக்கு தெரியுது, அப்போ cos 60 டிகிரி எவ்வளவுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ cos 60 டிகிரி வந்து 1/2. இன்வர்ஸ் வந்தால் இது வேல்யூ, இன்வர்ஸ் இல்லாமல் வெறும் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ வந்தால் இது டிகிரி. அப்போது எனக்கு தெரிஞ்ச டிகிரியாக இருந்தால் அதுக்கான தெரிஞ்ச வேல்யூவை போட்டுடலாம், தெரிஞ்ச வேல்யூவாக இருந்தால் அதுக்கான தெரிஞ்ச டிகிரியை போட்டுடலாம். கிளியருங்களா? ஐ கிளியர்? ஸோ இப்போது 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனிச்சுன்னா என்ன வருது? tan இன்வர்ஸ் ஆஃப் 1. அப்போ இந்த 1ங்கிறது வேல்யூ. அப்போது இது எந்த ஆங்கிளுக்கு வரும்? 45 டிகிரிக்கு வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1ங்கிறது முழுசாக ஆங்கிள், கரெக்டுங்களா? இது வேல்யூ, இன்வர்ஸையும் சேர்த்தா ஆங்கிள். ஸோ இது வந்து 5/4. 45 டிகிரின்னு 5/4. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. நமக்கு வேல்யூ தெரிஞ்சதுனால நம்மளால ஈஸியாக அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்துடலாம். கிளியர்? அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இப்போ ஒரு தடவை நம்ம சொல்லிடலாம். இப்போது சைன் 30 டிகிரி அதுவும் 1/2 அண்ட் காஸ் 60 டிகிரி அதுவும் 1/2. ஏன்னா சைனும் காசும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணினீங்கன்னா 90 டிகிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கு சேம் வேல்யூ வரும், கரெக்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்துடும். இந்த சைனை இந்த பக்கம் தள்ளி பாருங்களேன். 30 டிகிரி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, கரெக்டுங்களா? இது வேல்யூ, இன்வர்ஸோடு சேரும்போது ஆங்கிள் ஆயிரும். ஸோ அதே மாதிரி 60 டிகிரி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் ரெண்டும் சேமாக இருந்து சைனும் காசும் இருந்ததுன்னா அதோட ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்துடும். 90 டிகிரி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஏன்னா சைனும் காசும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் தட் இஸ் ஈக்குவல் டு 5/2. அதே மாதிரி சைனும் காசும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி டேனும் காட்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் கொசிகண்டும் சீக்கண்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5/2 and tan inverse of A plus cot inverse of A equal to 5/2. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அதுக்கு இப்போ இந்த மாதிரி போடும்போது சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் அடிஷனில் இருக்கனாலே 5/2 போட்டக்கூடாது. வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கணும், இருந்தால் தான் 5/2 வரும். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்தால் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும். கிளியருங்களா? அண்ட் அதே மாதிரி
அடிக்கடி வர்ற ரிப்பீட்டட் ஆகிற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா இன்வர்ஸ்க்கு, அதையும் நான் சொல்லிடுறேன் இங்கே உங்களுக்கு. இப்போ நமக்கு ஒன்று நல்லாவே தெரியும், என்னென்னா tan x + y கான ஃபார்முலா என்னது? tan x + tan y டிவைடட் பை 1 - tan x tan y அப்படின்னு தெரியும் நமக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போது இந்த டேனை இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா tan இன்வர்ஸாக மாறிடும். கிளியர்? ஸோ x + y அப்படின்னு இங்கே வந்துடும். tan இந்த பக்கம் போனால் tan இன்வர்ஸ் ஆயிரும். இப்போ இந்த tan எக்ஸை வந்து நம்ம இதை வந்து தீட்டானே வச்சுப்போமே, ஏன் தீட்டான்னு வச்சுப்போம், அப்போ தான் XY நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா ஒழுங்காக புரியும். θ1 θ2ன்னு வச்சுக்கோம். அப்போ இது tan θ1 tan θ2 1 + tan θ1 tan θ2ன்னு வந்துடும். இப்போது x = tan θ1 அப்படின்னா θ1ங்கிறது என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் x. அதே மாதிரி y = tan θ2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த tan இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y = θ2 அப்படின்னு சொல்லி வந்துடும். கரெக்டுங்களா? இங்கே tan a + b, அதாவது tan θ1 + tan θ2 = tan θ1 + tan of θ1 + θ2 = tan θ1 + tan θ2 டிவைடட் பை 1 - tan θ1 tan θ2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த tan θ1 tan θ2 tan θ1 எக்ஸ்னும் tan θ2 ஒய்னும் மாற்ற போகிறோம். அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி θ1 θ2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு மாற்ற போகிறோம். இந்த டேனை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் tan இன்வர்ஸாக. ஓகேங்களா? ஒன்று ஒன்றா பண்ணுவோமே. tan θ1 + θ2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல tan θ1 என்னென்னு போட்டுக்கலாம்? x + y டிவைடட் பை 1 - xy அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இங்கேயும் தீட்டாவில் இருக்கக்கூடாதுல்ல, இங்கே இருக்கிறதெல்லாம் XYல மாற்றிட்டா இங்கேயும் மாற்றணுமா இல்லையா? இந்த tan வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆயிரும். இந்த θ1க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் x, θ2க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் y. இந்த டேனை அந்த பக்கம் கொடுத்துடலாம். இந்த θ1க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x + y டிவைடட் பை 1 - xy. அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறந்துடாமல் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan a + tan b சொன்னோம்ல, அந்த மாதிரி x + y டிவைடட் பை 1 - xy. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நான் இங்கே சொல்லிட்டேன். இப்படி சொல்கிறேன். tan a + b tan a tan b tan a + tan b டிவைடட் பை 1 - tan a tan bன்னு வரும். இந்த tan a வந்து நம்ம xன்னு வச்சுக்கிட்டோம்னா θ1 = tan இன்வர்ஸ் ஆஃப் x. இந்த tan θ2 ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா θ2 = tan இன்வர்ஸ் ஆஃப் y ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையும் மாற்றுவோம். இங்கே இருக்க எல்லாத்தையும் மாற்றுவோம். θ1க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் x, θ2க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் y. இந்த டேனை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம், tan இன்வர்ஸ் ஆயிரும். இங்கே இருக்க tan θ1 எக்ஸாக மாறிடும், இங்கே இருக்க tan θ2 ஒய்யாக மாறிடும். அதே மாதிரி இதுவும் XYயாக மாறிடும். அப்படி கிடைச்ச ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆக போகிற ஃபார்முலாஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இல்லையா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சில பேருக்கு புரியலை அப்படின்னா அதுக்காக கிளியராக திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன வரும்? நமக்கு தெரியும் tan θ1 + θ2க்கான ஃபார்முலா tan θ1 + tan θ2 டிவைடட் பை 1 - tan θ1 θ2 அப்படின்னு tan θ2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா 11th படிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த tan θ1 எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம், இந்த tan θ2 ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ இது என்ன ஆயிரும்? இது எக்ஸ், இது ஒய், 1 - xyன்னு வந்துடும். அப்போது இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா θ1ங்கிறது என்னது? tan இந்த பக்கம் வரும்போது tan இன்வர்ஸ் ஆயிரும். இப்போ θ1 tan இன்வர்ஸ் ஆயிரும், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆயிரும். θ2 வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். tan ஆஃப் இது என்ன ஆயிரும்? θ1 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் θ2 என்னவாயிரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஏன் இது இந்த மாதிரி ஆணுச்சு?
tan theta ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டதுனால. அப்போ இது எக்ஸு ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ இந்த டேனை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இப்போ tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy அப்படின்னு ஃபார்முலா வந்துடும். புரியுதுங்களா? tan a plus b ஃபார்முலாலேருந்து tan a plus b ஃபார்முலாலேருந்து ரிட்ரைவ் ஆனது தான். ஸோ அதனால இந்த 4 ஃபார்முலாவே நல்லா தெளிவாக தரவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது? 9th ப்ராப்ளம். tan 1/2 உள்ள sin inverse of 2x divided by 1 plus x squared plus cos inverse of 1 minus y squared divided by 1 plus y squared அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதை பார்த்தோன்னே இங்கே டேன் இருக்குது. டேன் இருந்தால் உள்ள டேன் இன்வர்ஸ் இருக்கணும். அப்போ தான் டேனும் டேன் இன்வர்ஸும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் ரிமூவ் ஆகி அந்த என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். அப்போது சைனுக்கு பக்கத்தில் இருக்க இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? சைன் இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ. இதில் எக்ஸுக்கு எதையாவது கொடுத்தா டேனாக மாறுமா, இது டேனாக மாறுமான்னு யோசிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இது இங்கே ஓகே, இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எதை கொடுத்தா இங்கே இதுக்குள்ளே வந்து சைன் வரும். சைன் இன்வர்ஸும் சைனும் வந்தால் தான் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்குது. இங்கே எதை கொடுத்தா காசு வரும், ஒய்க்கு பதிலாக எதை கொடுத்தா காசு வரும். அப்போ தான் காஸ் இன்வர்ஸும் காசும் ரிமூவ் ஆகும். அது ரெண்டும் ரிமூவ் ஆனிச்சுன்னா நமக்கு டேனுக்கு ஆங்கிள் வந்துடும். ஓகேங்களா? இப்போது இப்படி சொல்கிறேன். என்ன இருக்குது? டேன் இன்வர்ஸ் இருந்து உள்ளே ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டேனாக மாற்ற ட்ரை பண்ணணும். அப்போ தான் இது முடிச்சு அந்த ஈக்குவேஷன் மட்டும் வரும். சைன் இன்வர்ஸ் இருந்து உள்ள ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதை சைன் ஆஃப் சம்திங்னு மாற்றணும். அப்போ தான் இது ரிமூவ் ஆகி அந்த சம்திங் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி தான் மாற்றணும். இப்போ நமக்கு வெளியில் டேன் தான் இருக்குது, உள்ளே வந்து சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் இருக்குது. முதல்ல அதை சால்வ் பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்? tan 1/2 அப்படியே போட்டுருங்க. இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே தெரியுது, நம்ம எக்ஸை வந்து tan தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா 2 tan தீட்டா டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா வந்து sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ we know that என்னது sin 2 தீட்டாக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்குது? 2 tan தீட்டா டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி cos 2 தீட்டாக்கு ஒன் ஆஃப் த ஃபார்முலா 1 + tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 - tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு 2 ஃபார்முலா இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம அதை வச்சு தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? எக்ஸை வந்து லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஒய்யையும் நம்ம டேன்னு தான் வைக்க போகிறோம், அதையும் tan தீட்டான்னு வைக்கக்கூடாது. ஒய் இஸ் ஈக்குவல் டு tan எக்ஸும் tan தீட்டா ஒய்யும் tan தீட்டானா எக்ஸும் ஒய்யும் சேம் ஆயிரும். அதனால இதை tan பை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆங்கிளை மாற்றிக்கோங்க, இல்லை tan A tan B அப்படி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போது இப்படி வச்சுட்டு இப்போ தேர்ஃபோர் இப்போ இது என்ன ஆயிரும்? tan 1/2 sin inverse of 2 tan theta divided by 1 + tan squared theta. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் cos inverse of 1 - tan squared pi divided by 1 + tan squared pi அப்படின்னு சொல்லி வந்துடும். கரெக்டுங்களா? ஓ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan 1/2 sin inverse of இதுக்கு என்ன ஃபார்முலா? sin 2 theta ப்ளஸ் cos inverse of இதுக்கு என்ன ஃபார்முலா? cos 2 pi. இப்போ என்ன ஆகும்? சைனும் சைன் இன்வர்ஸும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரிமூவ் ஆகி 2 தீட்டா மட்டும் வரும். காசும் காஸ் இன்வர்ஸும் ரிமூவ் ஆகி 2 பை மட்டும் வரும். அப்போது tan 1/2 2 தீட்டா ப்ளஸ் 2 பை. இப்போ இதுலேருந்து 2வை காமனாக எடுத்துட்டோம்னா இந்த 2 கூட கேன்சல் ஆயிரும். இப்போ இதில் இங்கே எப்போதுமே இந்த மாதிரி வச்சுக்கும்போது எக்ஸ் சீக்கோட்டு இந்த எக்ஸை tan தீட்டான்னு வச்சா தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சீக்கோட் டு தீட்டா. tan இந்த பக்கம் போணுச்சுன்னா tan இன்வர்ஸ். அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு பை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது இங்கே இந்த 2 2 2 காமனாக வெளியே வந்தால் இங்கே வந்து ஒரு
2 கேன்சல் ஆயிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா ப்ளஸ் பை ஆயிரும். பார்த்தா என்ன இருக்கு? tan a ப்ளஸ் b ஃபார்மேட்டில் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? tan தீட்டா ப்ளஸ் tan பை divided by 1 minus tan theta tan pi ஆயிரும். tan thetaங்கிறது என்னது? x. tan piங்கிறது என்னது? y. நீங்க இங்க tan inverse சப்ஸ்டிடியூட் பண்ணியும் இன்வர்ஸ் ஃபார்முலா படியும் போடலாம். நான் டைரக்டாவே இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இது x, இது y divided by 1 minus xy. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். That's all. Clear? Okay, I'll go to the next problem. 10th problem. Find the value of each of the following expressions. Value தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 10th sum. Sin inverse of sin 2 pi by 3. இது என்ன மேம்? sin inverse இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ரெண்டும் ரிமூவ் ஆகி ஆங்கிள் மட்டும் வந்துருமே. ஆனால் என்னென்னா இதில் இந்த மாதிரி ஆங்கிள் கொடுக்கும்போது வேல்யூ கொடுக்கும். இப்போ வெளியில் சைன் இருந்து உள்ள சைன் இன்வர்ஸ் இருந்தால் இங்கே வேல்யூ வரும். அப்போ வேல்யூ அப்படியே வந்துடும். பட் ஆங்கிள் கொடுக்கும்போது இது பிரின்சிபல் வேல்யூவான்னு பார்க்கணும் ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் வந்து -π/2 டு +π/2க்குள்ளே இருக்கும். சைனோட பிரின்சிபல் வேல்யூ இல்லைங்களா? ஸோ இப்போ அதை பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ரேடியனில் இருந்தால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு கூட ஃபைனலாக ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆங்கிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 2 × πக்கு பதிலாக 180 டிகிரி டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போ 3ஆல் இதை கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா? 60 வருமா? அப்போ 120 டிகிரி வருது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 120 டிகிரி. இப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிளாக இல்லை. அப்போ அக்யூட் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் அக்யூட் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சைனாகவே இருக்கணும். ஏன்னா காசாக மாற்றக்கூடாது. சைனாகவே இருக்கணும். அப்போ இந்த 120 டிகிரியை எப்படி பிரிக்கலாம்? 180 minus 60. 180ல் 60 போச்சுன்னா 120 இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த 120யை எப்படி பிரிச்சிருக்கோம்? சைன் அப்படியே தான் வச்சுருக்கோம். நான் 180 மைனஸ் இந்த 120யை தான் பிரிச்சிருக்கேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. இந்த 120யை 180 minus 60ன்னு பிரிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த ஆங்கிளை நம்ம எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். 90 +or- இல்லை 180 +or- பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து சைன் 120யை வந்து மேம் நீங்கள் 90 + இந்த 120யை 90 + 30ன்னு பிரித்தா என்ன? அப்படி நான் 90 + 13 பிரித்தேன்னா இந்த சைன் வந்து காசாக மாறிடும் இல்லைங்களா? அதனால 90ல் பிரிக்காதீங்க, 180ல் பிரிங்க. ஏன்னா சைனாகவே இருக்கணும். அப்போ தான் இன்வர்ஸ் கூட நான் ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதனால 180ல் பிரிச்சுக்கோங்க அந்த ஆங்கிளை. ஸோ அப்போது சைன் இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைன் இன்வர்ஸ் சைன் 180ங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ மாறாது. 180 - θ செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர். சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். அதனால் இது பாசிட்டிவ். அண்ட் 180 ஹரிசாண்டல் ஆங்கிள்ஸ் 0 டிகிரி 180 டிகிரி 360 டிகிரிக்கெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ மாறாது. வெர்டிக்கல் ஆங்கிளுக்கு தான் மாறும். இப்போ இது என்ன ஆகும்? சைனாகவே இருக்கும். சைன் 180 - θ சைன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது என்னது? π/3. அவ்வளோதான். கடைசியாக நீங்கள் டிகிரியில் வச்சுட்டு கடைசியாக கூட ரேடியனுக்கு மாற்றிடலாம். இல்லைன்னா நான் வந்து இதை வந்து என்ன பண்ணணும்? இந்த இடத்த வந்து 5 - 2π/3 அப்படின்னு போடணும். அப்போ இங்கே இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3π - 2π/3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போது ஹோல் 3 அப்போ என்ன வரும்? π/3ன்னு வரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் இந்த இதை அப்ளை பண்ணவே வேண்டாம். 180 - θ அப்ளை பண்ணவே வேண்டாம். இதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டுங்களா? ரேடியனில் வச்சு போட தெரிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைன்னா டிகிரிக்கு நிறைய பேருக்கு ரேடியனில் வைக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்தது 11th சம். 11th சம்மும் அதே மாதிரி சம்மு தான். ஸோ 11th வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4. இது அக்யூட் ஆங்கிளாக இருக்காது. அதனால தான் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 3π/4ன்னு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக 3/4ன்னு வருது. 3π/4னா 5க்கு பதிலாக 180 டிகிரி போட்டு பாருங்கள், என்ன வரும்? 3 × 180 டிவைடட் பை 4 என்ன வரும்? 2 டைம்ஸு 90, 1 டைமு 45 வருதா?
அப்போ என்ன ஆகும்? 345 என்ன வரும்? 90 + 45 135 வந்துருமா? 135 டிகிரி வருது. 135 டிகிரி அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். tan inverse of tan of இதை எப்படி பிரிக்கலாம்? 135 டிகிரி இல்லைங்களா? 135 டிகிரி எப்படி பிரிச்சுக்கலாம்? tan inverse of டேனாகவே இருக்கணும். அதனால இது 180 வச்சு பிரிக்கலாம். 180 மைனஸ் 135ல 180ல போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 45 டிகிரி வரும். கரெக்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு tan inverse of 180 மைனஸ் 45 டிகிரி. எந்த குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட்டு. இங்கே சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ் வந்துடும். கரெக்டுங்களா? டிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ மாறாது. அப்போ என்ன வந்துடும்? இங்கே மைனஸ் tan 45 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், இந்த மைனஸை வந்து ஆங்கிளுக்குள்ளே தள்ளிக்கலாம், tan ஆஃப் மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு தள்ளிக்கலாம். இப்போ tan இன்வர்ஸும் டேனும் ரிமூவ் ஆனிச்சுன்னா மைனஸ் 45 டிகிரி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் π/4. அவ்வளோதான், முடிஞ்சுது. கிளியர்? இப்போ நீங்கள் இதை ரேடியனில் வச்சும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ரேடியனில் வச்சு பண்ணும்போது சைனுக்கு π மைனஸ் அப்படின்னு டேரெக்டாக போடுற மாதிரி இதை 3π/4 அப்படியே போட முடியாது. ஏன்னா மைனஸ் நெகட்டிவ்ல வரும். 180 மைனஸ்னு போடும்போது 180 ஆல் சில்வர் டீ 180 ப்ளஸ் போட்டால் தான் டேனுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். 180 மைனஸ் போட்டால் நமக்கு தப்பாக வந்துடும் ஆன்சர். கிளியருங்களா? ஓகே, ஸோ அதனால நம்ம அதே மாதிரி நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து -π/2 டு +π/2க்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து இதோட பிரின்சிபல் வேல்யூ அதுக்குள்ளே தான் இருக்கும். கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்க, 12th சம். tan sin inverse of 3/5 plus cot inverse of 3/2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே ஆல்ஃபபெட் இல்லாமல் வேல்யூ இருந்தால் அதுக்கான டிகிரியை போட்டுருங்கன்னு. ஆனால் 3/5க்கு என்ன டிகிரின்னு நமக்கு தெரியாது, இந்த வேல்யூக்கு என்ன டிகிரின்னு தெரியாது, 3/2க்கும் என்ன டிகிரின்னு நமக்கு தெரியாது. ஸோ காட். ஸோ இப்படி இருந்ததுன்னா நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்? லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு வச்சுக்கோங்க. அப்போது sin x இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 3/5 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதில் நமக்கு டேன்னா வரப்போகுது. இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம், இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2. அப்போனா காட் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும்? 3/2ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இது எக்ஸ், இது ஒய் ஆயிடுச்சு. அப்போ tan x + y ஆயிரும். அப்போ என்ன போடுவோம்? tan x + yக்கு என்ன போடுவோம்? tan x + tan y டிவைடட் பை 1 - tan x tan y. அப்போ tan x எவ்வளோ வேல்யூன்னு எனக்கு தெரியணும், tan y எவ்வளோ வேல்யூன்னு தெரியணும். இங்கே sin x தெரியுது, அதை வச்சு cos x கண்டுபிடிச்சு, சைனும் காசும் தெரிஞ்சுன்னா அதை வச்சு tan கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அதை பண்ணலாம் நம்ம. அப்போ cos x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? √1 - sin² x. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு √1 - 3/5 the whole squared. அப்போ 9/25. that is equal to √25 LCM எடுத்தீங்கன்னா 25 - 9 வந்து 16/25 வரும். that is equal to 4/5ன்னு வந்துடும். இது வந்து என்னது? cos xக்கு. cos x is equal to 4/5. ஓகேங்களா? அப்போ therefore tan x என்ன வரும்? tan x is equal to sin x by cos x. sin x by cos x. that is equal to 3/5/4/5. 5 கேன்சல் ஆகி 3/4ன்னு வந்துடும் cos xக்கு வேல்யூ. கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே tan y. அப்போது cot y வந்து 3/2 இருந்தால் tan y என்ன ஆகும்? அதோட ரெசிப்ரோக்கல் 2/3. அவ்வளோதான். tan y tan x ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கிவனை நம்ம இப்போ அழகாக எடுத்து எழுதிடலாம் ஈஸியாக. இப்போ ஃப்ரம் கிவன் tan of sin inverse of 3/5 plus cot inverse of 3/2 equal to tan, இதை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் இதை என்னன்னு வச்சுருக்கோம்? ஒய்ன்னு வச்சுருக்கோம். இப்போ tan x + yக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? tan x + tan y டிவைடட் பை 1 - tan x tan y.
தட் இஸ் ஈக்குவல் டு tan xக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3/4 ப்ளஸ் tan yக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2/3 டிவைடட் பை 1 மைனஸ் 3/4 இன்ட்டு 2/3 அவ்வளோதான். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். தட்ஸ் ஆல். எல்சிஎம் மேலே எடுத்தீங்கன்னா 12 வரும். இங்கே 9 ப்ளஸ் 8/12 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் 12 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12. ஸோ மேலே 6 வரும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 மைனஸ் 6/12 வரும். 12 மைனஸ் 6 ஹோல் டிவைடட் பை 12 வரும். ஓகேங்களா? இந்த 12 இந்த 12 டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போது 9 + 8 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 9 + 8 வந்து 17 வருமா? கீழே வந்து 12 மைனஸ் 6 வரும். 17 டிவைடட் பை 6 ஒரு தடவை கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது 13th ப்ராப்ளம். 13th ப்ராப்ளம் என்ன இருக்கு? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos of 7π/6 is equal to இப்போ காஸ் இன்வர்ஸையும் காசையும் ரிமூவ் பண்ணிட்டா 7π/6 வந்துடும். பட் காசை பொறுத்த வரைக்கும் அதோட பிரின்சிபல் வேல்யூ 0 to πக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ 7π/6ங்கிறது பையை விட அதிகம். ஏன்னா கீழே 6 இருக்குது, மேலே 7 இருக்குது. ஸோ பையை விட அதிகம் நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ இதை வந்து அக்யூட் ஆங்கிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அக்யூட் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் ரேடியனில் வச்சு போட முடியலைன்னா ஆங்கிளாக வச்சு போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு ஆங்கிளாக வச்சு போடுறது தான் ஈஸி. அதனால நான் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரேடியனுக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ 7 × 180 டிவைடட் பை 6 30. அப்போ என்ன வந்துடும்? இது காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் 0 120 டிகிரி வருது. அப்போ காஸ் கன்வெர்ட் ஆகாத மாதிரி இதை இந்த ஆங்கிளை பிரிக்கணும். காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் காஸ் கன்வெர்ட் ஆகாத மாதிரி பிரிக்கணும்னா வெர்டிக்கல் ஆங்கிள் ஹரிசாண்டல் ஆங்கிளில் தான் பிரிக்கணும். 180ல் இல்லைனா 360ல் பிரிக்கணும். இப்போ இது 210னா 180 ப்ளஸில் பிரிக்கலாம். ஸோ அப்போது இது என்ன ஆயிரும்? 180 ப்ளஸ் 180 ப்ளஸ்னா 20 30யா? ஓகே 30 அப்படின்னு சொல்லி வந்துடும். காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் 180 ப்ளஸ். ஓகே இப்போ காஸ் இன்வர்ஸ் இப்போ இது என்ன? அது 180 ப்ளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் குவாட்ரண்ட் கரெக்டுங்களா? ஆல் சில்வர் டி. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ். ஸோ அதனால இங்கே மைனஸ் வரும். காஸ் நெகட்டிவ் அண்ட் காஸ் ஆஃப் 180 + 30 டிகிரி வருது. இப்போ 30 டிகிரி அப்படிங்கிறது காஸ் மைனஸ் காஸ் 30 டிகிரின்னு வந்துடும். மைனஸ் காஸ் 30 டிகிரின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் காஸ் 30 டிகிரின்னு வந்துடுது. இந்த மைனஸை நம்ம உள்ளே கொடுக்க முடியுமா? மைனஸை உள்ளே கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ மைனஸ் காஸ் தீட்டாவை எப்படி எழுதுறது? மைனஸ் காஸ் தீட்டாவை காஸ் பை மைனஸ் பை ப்ளஸ் தீட்டா அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். பை ப்ளஸ் தீட்டா வந்து பை ப்ளஸ் தீட்டானும் எழுதலாம், காஸ் பை மைனஸ் தீட்டானும் எழுதலாம். காஸ் பை ப்ளஸ் தீட்டாவும் மைனஸ் காஸ் தீட்டா தான். ஏன்னா 180 ப்ளஸ் இங்கேயும் காஸ் வந்து மைனஸில் இருக்கும், 180 மைனஸ்லேயும் காஸ் மைனஸில் இருக்கும். ஸோ காஸ் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? காஸ் இன்வர்ஸ் இந்த மைனஸை உள்ளே தள்ளணும்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் 30ன்னு தள்ளிக்கலாம். இப்போ 180 மைனஸ் 30னா 180க்குள்ளே வந்துடும் பாருங்க. இப்போ அப்போ காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் 30 போச்சுன்னா என்ன ஆகும்? 150 டிகிரி வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 150 டிகிரியை ரேடியனில் கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 150 டிகிரி வந்துடும். ஏன்னா இது வந்து ஆங்கிள் வந்து 0 to πக்குள்ளே இருக்கலாம். ஸோ 150 டிகிரியை வந்து இப்போ நீங்கள் ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 150 ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு π/180 போடணும். 5/180 போட்டிங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும். 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 6. அப்போ என்ன வருது? 5π/6 இருக்கா பாருங்கள் ஆன்சர். இருக்கு இல்லைங்களா? பி, ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர். கிளியருங்களா? சரி, அடுத்தது 14th சம். sin π/3 மைனஸ் sin இன்வர்ஸ் -1/2
இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். சைன் π/3 அப்படி வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த -1/2ங்கிறது மைனஸ் சைன் தீட்டாவாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஸ்கூலில் மைனஸை நம்ம வெளியவும் எடுத்துக்கலாம், உள்ளேயும் கொடுத்துக்கலாம். வெளியே எடுத்தோம்னா இது ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வந்துடும் இல்லைங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன ஆயிரும்? சைன் π/3 இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் சைன் இது 30 டிகிரிக்கு வரும். 30 டிகிரினா π/6. π/6 இப்போ என்ன வந்துடும்? சைன் ஆஃப் π/3 ப்ளஸ் π/6. சைன் a ப்ளஸ் b ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி வேல்யூஸை போட்டு கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்றா ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் வரும் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ இதில் 2π வருமா? 2π ப்ளஸ் π. இப்போ என்ன வந்துடும்? 3π/6 வருமா? கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். π/2க்கு ஆன்சர் 1 வரும். இப்போ நீங்கள் இதை a ப்ளஸ் b ஃபார்மேட்டில் போட்டிங்கனாலும் அதே தான் வரும். சைன் அவ்வளோ லென்த்தியாக போடணும்னு அவசியம் இல்லை. சைன் a காஸ் b ப்ளஸ் காஸ் a சைன் b. பாருங்க, ஓகே. இது 1 சைன் π/2 1 வரும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன வந்துடும்? இப்போ π/3னா 60 டிகிரி. 60 டிகிரி √3/2. π/6னா 30 டிகிரி. 30 டிகிரி √3/2 காசுக்கு. ப்ளஸ் π/3 காஸ் π/3னா காஸ் 60 டிகிரி. காஸ் 60 1/2. சைன் π/6னா சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி 1/2. இப்போ இங்கே என்ன வந்துருச்சு? √3 × √3 3/4 ப்ளஸ் 1/4. தட் இஸ் ஈக்குவல் 3/4 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இப்படியே போட்டுடலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டோன்னா என்ன வந்துடும்? காஸ் சைன் π/2 வரும். சைன் π/2 இஸ் ஈக்குவல் டு 1. இட்ஸ் ஆல். முடிஞ்சு. டி, ஆப்ஷன் டி ஆன்சர் கரெக்டுங்களா? அடுத்தது 15th சம். 15th சம் என்ன இருக்கு? tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் -√3 அப்படின்னு இருக்கு. இஸ் ஈக்குவல் டு, இது 1 மார்க் தான், ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் √3. tan √3 எதுக்கு வரும்? 60 டிகிரிக்கு வரும் இல்லைங்களா? 60 டிகிரினா π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3ன்னு இருக்கு. இந்த சைன் இஸ் காஸா காட்? எஸ், காட் இன்வர்ஸ். காட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மைனஸை நம்ம கேர் பண்ணணும். ஏன்னா 0 to π தான் இதுக்குமே நம்ம பிரின்சிபல் வேல்யூ ஆங்கிள் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் 0 to πக்குள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா காட் √3 எதுக்கு வரும்னா 60 டிகிரிக்கு வரும். காட்டுக்கும் 30 டிகிரிக்கு வரும். 30 டிகிரிக்கு வரும். மைனஸ்னா -30 டிகிரி சொல்லலாம். பட் -30 டிகிரி நம்ம பிரின்சிபல் வேல்யூவாக எடுத்துக்க முடியாது காட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம -π/2 to +π/2 எடுக்கலை. 0 to π தான் காட்டுக்கு எடுத்திருக்கோம். அதனால நம்ம -30 டிகிரி எடுக்க முடியாது. இந்த மைனஸை நம்ம அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் கூட ஃபைனல் ஆன்சர் நமக்கு கரெக்டாக வந்துடணும் இல்லைங்களா? ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக, ஏன்னா இது 1 மார்க் தான். அதனால் நீங்கள் டேரெக்டாக கூட அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். 1 மார்க் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ சப்போஸ் நீங்கள் இது -30 டிகிரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். -30 டிகிரினா என்னது? π/6. அப்போ என்ன வந்துடும்? π/3 ப்ளஸ் π/6ன்னு வந்துடும். π/3 ப்ளஸ் π/6 என்ன வந்துடும்? π/2 வந்துருமா? 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி π/2 வந்துடும். ஆனால் அந்த ஆன்சர் பாருங்கள், கீழே எங்கேயுமே இல்லை பாருங்கள். பை ஆன்சரா இல்லை -π/2ன்னு வருது. இப்போ என்ன ஆகும்? காட்டுக்கு நம்ம இங்கே எடுத்தோன்னா அந்த பிரின்சிபல் வேல்யூ ப்ராப்ளம் வரும். ஸோ காட்டை பொறுத்த வரைக்கும் -π/6 அப்படின்னு நம்ம போட முடியும். நெகட்டிவ் வேல்யூ போடக்கூடாது. அதனால நம்ம இதை என்ன பண்ணணும்? நம்ம போன தடவையே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? காட்டுக்கு, காசுக்கு, சீக்கண்டுக்கு இப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணலாம் சொல்? ஸோ இது 60 டிகிரி π/3. இதுக்கு என்ன பண்ணலாம்? காட்டை பொறுத்த வரைக்கும் மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் -√3. இப்போ என்ன பண்ணலாம்? இதை காட் ஆஃப் π மைனஸ் √3க்கு என்ன வரும்? 30 டிகிரி. 30 டிகிரினா π/6.
பை மைனஸ் பை பை 6 காட் பை மைனஸ் பை பை 6 தான் போடணும். ஏன்னா வேல்யூ எடுத்து எழுதும்போது பை மைனஸ் பை பை 6 அப்படின்னு போட்டோம்னா தான் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். அப்படி பை மைனஸ் பை பை 6 மைனஸ் இருந்தால் பை மைனஸ் போட்டுக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில். காட்டுக்கு சீக்கண்டுக்கு அண்ட் காசுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ என்ன வரும்? 6 பை மைனஸ் பை பை 6 தட் இஸ் ஈக்குவல் டு 5 பை பை 6. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிரும்? 5 பை பை 6 கிடைக்கும். ஃபைவ் பை பை 6 கிடச்சிதுன்னா 6 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 2 பை மைனஸ் 5 பை பை 6 இப்போ மைனஸ் 3 பை பை 6 கிடைக்கும். இது கேன்சல் ஆனிச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? அதனால இங்கே நெகட்டிவ் ஆங்கிள் போட்டுறாதீங்க. நெகட்டிவ் ஆங்கிள் போடக்கூடாது. ஏன்னா பிரின்சிபல் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நெகட்டிவ், அதாவது மைனஸ் பை பை எஸ் 30 டிகிரியா எஸ் மைனஸ் பை பை 6க்கும் மைனஸ் ரூட் 3 தான் வரும். 5 பை பை 6க்கும் மைனஸ் ரூட் 3 தான் வரும். நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ 0லேருந்து பைக்கு தான் காட்டுக்கு எடுக்கிறோம். அதனால இதுதான் பிரின்சிபல் வேல்யூ, இது பிரின்சிபல் வேல்யூ கிடையாது. அதனால இதை போட்டிங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் பிரின்சிபல் வேல்யூவில் இருக்காது. ஏன்னா அவங்க பிரின்சிபல் வேல்யூவில் தான் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதனால இதை போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ பிரின்சிபல் வேல்யூனா என்னன்னே தெரியல மேம், புரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியோட பார்ட் 1 வீடியோவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதில் தெளிவாக நிறைய தடவை சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியருங்களா? தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த எக்ஸசைஸை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இதோட மிஸ்லேனியஸ் இருக்குது. ஓகே, மிஸ்லேனியஸ் பார்ப்போம். எவ்வளோ பார்க்க முடியும்னு பார்ப்போம். இதில் எவ்வளோ 14 சம்ஸ் தான் இருக்கா மிஸ்லேனியஸும். ஓகே, பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6 என்ன கொடுத்துருக்குறாங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 3 பை பை 6. அதே தான்மா இப்போ பார்த்ததே தான். 3 பை பை 6னா என்ன ஆங்கிள் வருது? 3 பை பை 6னா 3ஐயும் 5 இஸ் 3 பை பை, ஓகே, 3 இன்ட்டு 180 டிவைடட் பை 5. கேன்சல் பண்ணி பாருங்க. 3 5s are 15, 6 36, 108 டிகிரி வருது. அப்போ இது அக்யூட் ஆங்கிளாக இல்லை. அதாவது மைனஸ் பை பை 2 டு பை பை 2 தான் சைனுக்கு பிரின்சிபல் வேல்யூ. இது பை பை 2 விட மேலே போகுது. ஸோ அதனால இப்போ நம்ம அதை மாற்றணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப், அவங்க ரேடியன்லேயே போட்டிருக்கிறாங்க, நான் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ உங்கள் புக்கையும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். 108 டிகிரி. அப்போ 108. அப்போ இதை என்ன பண்ணலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 108. சைன் மாறக்கூடாது, அதனால இது 180 மைனஸில் மாற்றுங்க. 180 மைனஸ் 180 மைனஸ் எவ்வளோ பண்ணினா 108 வரும்? 75 வரும். 72 வருமா? 108 வருது. ஓகே, அதனால என்ன 72 டிகிரி வரும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா 72 வந்துடும். இப்போ நமக்கு வெறும் 72 டிகிரி வரும். இந்த 72 டிகிரியை நீங்கள் ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுங்க. 5 பை 180 கரெக்டுங்களா? இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் முடியாதா? சரி, 3ஆல் கேன்சல் பண்ணலாம். சரி, 72 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, ரிமைனிங் 1 4. இங்கே என்ன வருது? 6 0. ஓகே, திருப்பி ஒரு 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 6ஆலே பண்ணியிருந்துருக்கலாம். 1 2 3 0. திருப்பி 2ஆல் பண்ணிங்கன்னா 6 15. இப்போ என்ன வருது? 6 பை பை 3ஆல் 2 டைம்ஸு 5. என்ன வருது ஆன்சர்? 2 பை பை 5 வருது. பாருங்க ஆன்சர் கரெக்டாக 2 பை பை 5. அவ்வளோது. இந்த மாதிரி டிகிரியில் கன்வெர்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ரேடியன்லேயும் பண்ணிக்கலாம். ஓகே,
முடிஞ்சுப்பா. மிஸ்லேனியஸ் எக்ஸர்சைஸ். மிஸ்லேனியஸ் எக்ஸர்சைஸில் இந்த ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். கரெக்டுங்களா? நிறைய தடவை மாற்றி காமிச்சாச்சு. பிரின்சிபல் வேல்யூவாக மாற்றிட்டு ஓகே. இதில் தேர்ட் சம் என்னன்னு பார்த்துடலாம். மிஸ்லேனியஸில் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? தேர்ட் ப்ராப்ளம் 2 sin inverse of prove that sum இல்லைங்களா? that ஓகே. சாரி 2 sin inverse of 3/5 equal to tan inverse of 24/7 காட்டணும். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 2 sin inverse of 3/5 இருக்குது. லெட் x is equal to sin inverse of 3/5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ sin x is equal to என்ன ஆயிரும்? sin inverse இந்த பக்கம் வரும்போது sin x ஆயிரும். sin x வந்து 3/5 ஆயிரும். இதுலேருந்து cos x கண்டுபிடிங்க. cos x is equal to root of 1 minus sin squared x. இப்போ போட்டிங்கன்னா root of 1 minus 9/25ன்னு வந்துடும். இப்போ that is equal to இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா root of 16/25 வரும். that is equal to 4/5 வரும். அப்போ tan x இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். tan x வந்து sin x by cos x. sin x வந்து 3/5, cos x வந்து 4/5. இப்போ tan x வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/4 கிடைச்சிரும். கரெக்டுங்களா? ஓகே. இதில் x is equal to என்ன வந்துடுது? tan inverse of 3/4ன்னு கிடைக்குது. ஓகே. இப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்துக்குவோம். 2 sin inverse of 3/5 that is equal to 2 into the sin inverse of 3/5க்கு பதிலாக x போடலாம். that is equal to 2 into once again அந்த xக்கு பதிலாக tan inverse of 3/4ன்னு போட்டுக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? 2 tan inverse of xக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. tan inverse of 2x divided by 1 minus x squared அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ 2 into tan inverse of tan inverse of 2 into xங்கிறது என்னது? இந்த தான் 3/4. அதாவது இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் x divided by 1 minus 3/4 the whole squared. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. tan inverse of 24/7 வந்துடும். கிளியர்? தட்ஸ் ஆல். அடுத்தது இதோட ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மில் என்ன இருக்குது? sin inverse of 8/17 plus sin inverse of 3/5 equal to tan inverse of 77/36ன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கேயும் நம்ம let x is equal to sin inverse of 8/17 வச்சுக்கலாம். அப்போ sin x is equal to 8/17 ஆயிரும். இப்போ cos x இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா root of 1 minus sin squared x. அப்போ that is equal to root of 1 minus 864 289 வரும்னு நினைக்கிறேன். ஓகே. மைனஸ் பண்ணிங்கன்னா 289ல் 64 போச்சுன்னா 225 divided by 289 ரூட் எடுத்தோம்னா 25 divided by 17 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ cos x இவ்வளோ வந்துடுது. அப்போ tan x என்ன வந்துடும்? sin x divided by cos x. 8/17 divided by 25/17 that is equal to 8/25ன்னு வந்துருச்சு. இது tan x. அதே மாதிரி இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. y is equal to sin inverse of 3/5. இப்போ sin y is equal to 3/5. இப்போ இதிலேருந்து cos y கண்டுபிடிங்க. இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை கண்டுபிடிச்சிட்டோம். போன சம்லையும் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். அப்போ 4/5 வரும். அப்போ இதில் வந்து tan y equal to 3/4 வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? sin inverse of 8/17 plus tan inverse sin inverse of 3/5ன்னு இருக்குது இல்லைங்களா? இதை என்னன்னு வச்சுட்ருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுட்ருக்கோம். இதை என்னன்னு வச்சுட்ருக்கோம்? ஒய்ன்னு வச்சுட்ருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வருது. கரெக்டுங்களா? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு இந்த எக்ஸுக்கு வந்து என்னென்னு கொடுக்கலாம்? நம்ம இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமே, எக்ஸ் என்னது? tan எக்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 8/25 ஆயிரும். இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஆயிரும். கரெக்டுங்களா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். tan இன்வர்ஸ் ஆஃப் 8/25 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் tan inverse of
x plus y, x plus xன்றது 8/25 plus 3/4 divided by 1 minus 8/25 into 3/4. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அதனால அதை ஞாபகம் வச்சுட்டு பாருங்க. அது ஒரு தடவை பார்த்துட்டு பாருங்க. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன ஆயிரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக 77 divided by 36 வருது. கரெக்டுங்களா? தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. மேலேயும் கீழேயும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். முடிஞ்சுது. இதே மாதிரி தான் 4th சம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் 5th சம். பட் 5th சம்மில் வந்து காசே இருக்குது. காஸ் இன்வர்ஸ் இருக்குது. அண்டு காஸ் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் போடலாம். ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி ஆகிட்டு தான் போகுது. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. வேணும்னா இன்னொரு பார்ட் போடலாம். ஓகே, மீதி சம்ஸ் எல்லாம் நீங்களே மிஸ்லேனியஸில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. இல்லை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறதுனாலும் சொல்லிடுறேன். அவ்வளோ அந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். சொல்லிவிட்டு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். வேறு இப்போ 11th என்கிட்ட கிளாஸ் படித்தவங்களுக்கெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ அப்படி இல்லாதவங்க யாராவது உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா எனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும், எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த 50+ ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாவையும் ஈஸியாக நான் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ போடுவேன். இல்லைன்னா அதை அப்படி வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. டேக் கேர். வில் see in the next video. Thank you.